வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக் ஆஃப் ஆல் யூடியூப் சேனல். ஐபிஎல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மேட்ச் நம்பர் 11 பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். லக்னோவில் நடந்தது இன்றைக்கி. அந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ், லக்னோ ஹோம் கேம். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு இட், உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லக்னோ வர்சஸ் பஞ்சாப் வந்து இது சொல்லியிருந்தது, ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தது லக்னோ வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓவர்சீஸ் கண்டிஞ்சென்ட் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங்கர் ஒன், அண்ட் தேர் போலிங் யூனிட் வந்து இஸ் லிட்டில் பிட் பெட்டர் தேன் பஞ்சாபோட டாப் ஆர்டர் பேட்டிங் யூனிட் சொல்லியிருந்தோம். ஸோ லக்னோ தான் வின் பண்ணாங்க மேட்ச்சு. பட் நம்ம ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் நியூ, பட் த பிரேக் அவுட் ஸ்டார் இன்னைக்கு கேம் வந்து மயங்க் யாதவ் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் லக்னோ, அண்ட் கன்சிஸ்டன்ட் 150 ப்ளஸ் பேஸ் போட்டார், விச் வாஸ் எக்ஸலண்ட் டு சி. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் பேஸ் தோ, என்னென்னா வந்து பிளானோட போட்டார், கண்ட்ரோலோட. ஹி ஹேட் குட் கண்ட்ரோல். ஸோ அதுவும் வந்து டெஃபினெட்லி பாசிட்டிவ். பிளானோட, ஏன்னா வந்து ஜஸ்ட் பேஸ் இருக்குங்கிறதுனால வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஷிகர் தவனுக்கும் ஜானி பேர்ஸ்டோவுக்கும் இதர் ஃபுல் லென்த், அப்படி இல்லைன்னா வந்து குட் லென்த்தில் யூஸ் பண்ணார். வேறாஸ் வந்து பிரப்சிம்ரன் சிங் வந்தபோது வந்து ஹி சா தட் பிரப்சிம்ரன் வந்து வாஸ் அன்கம்ஃபர்டபுள் வித் ஷார்ட்டர் பால்ஸ். ஸோ வெல் டைரக்டட் ஷார்ட் பால்ஸ் டு பிரப்சிம்ரன். ஸோ அந்த மாதிரி ஒரு இட் வாஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் ஒரு நல்ல ஒரு பிளானோட போலிங் போட்டது தான் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து T20 இஸ் அ பேட்ஸ்மேன் டாமினேட்டட் கேம், அண்ட் இந்த கேம்லேயே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆன லக்னோ வந்து தே போஸ்டட் 199. பூரன், அப்புறம் வந்து குருணால் பாண்டியா, தேர் வேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஃபியூ பீப்புள் விச் டுக் தெம் டு 199. அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இவங்களும் பஞ்சாபும் தே மேட் 170-ish, ரைட்? ஸோ இட்ஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் கேம். ஆனால் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கேமில் எஸ்பெஷலி ஷிகர் தவன் மேட் 70 runs ஆல்சோ டு பி அட்ஜஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச். எதுக்காகனா ஃபார் யர் போலிங் பர்ஃபார்மன்ஸ். 4 overs 3 for 27. அப்போசிஷன்லேயும் சாம் கரன் 4 overs 3 for 28 எடுத்திருந்தார். பட் மயங்க் யாதவோட இம்பேக்ட் வந்து எங்கே வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா, Punjab had an opening partnership of 100 runs, right? So Mayank Yadav, when he came to bowl, it was I think the 9th over. So he bowled 4 continuous overs, 9, 11, 13, 15. So for 4 continuous overs. And when he came on, already 80 plus partnership irundhathu. And when he was bowling on the his second over, angada he started making a lot more impact. ஒரு 100 run ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்கு, அண்ட் ஸோ 11 ஓவர்ஸில், அண்ட் தே நீட் அனதர் like 95 runs in the next 9 overs. ஸோ பஞ்சாப் வாஸ் இன் அட்வான்டேஜ். ஆனால் ஹீ யூஸ் ஹிஸ் பேஸ் அண்ட் மொமெண்டமை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். அதர் எண்டில் பிஷ்னாய் ஆல்சோ போல்ட் டீசென்ட்லி வெல். ஸோ ஹீ காட் குட் சப்போர்ட். பிஷ்னாய், மோசின் கான் போல்ட் வெல். ஸோ அதனால் வந்து தே ஹேட் அ ஃபியூ ஓவர்ஸ் ஆஃப் குட் இது. ஸோ அந்த மயங்க் யாதவோட ஸ்பெல் வந்து இட் கம்ப்ளீட்லி சக்ட் அவுட் த மொமெண்டம் ஃப்ரம் பஞ்சாப்ஸ் இன்னிங்ஸ். அண்ட் தேவர் ஆல்சோ ஹேண்டிகேப் பை லியம் லிவிங்ஸ்டன் வாஸ் நாட் அட் இஸ் 100%. ஹீ பிக்ட் அப் இன்ஜுரி ஃபீல் பண்ணும்போது. ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மயங்க் யாதவ். அண்ட் ஐ திங்க் வந்து he has made himself unbenchable for Lucknow at this point, unless any injury concerns irundhale thavara. I think he is a definite breakout star for Lucknow this season. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, everybody else வந்து they went for 200 and about 175 180 ஸ்கோர் பண்ணும்போது, that's about 9-10. so everyone else in the team and everyone else in the opposite team வந்து most of them in the opposite team they were at an economy rate of 9 and 10 probably, whereas Mayank Yadav was at an economy rate of under 7. so aduvum definitely வந்து very impactful. Good to see more fast bowling resources coming up the ranks.
ஒன் மோர் திங் தட் வி வாண்ட் அட்ரஸ் வந்து என்னன்னா, இந்த கேமில் வந்து லக்னோ யூஸ்ட் கேஎல் ராகுல் அஸ் அன் இம்பாக்ட் சப். அண்ட் ஸோ நிக்கலஸ் பூரன் தான் கேப்டன் பண்ணார். அண்ட் பார்ட் ஆஃப் த ரீசன் சொன்னது வந்து என்னென்னா, ராகுல் ஜஸ்ட் கம்மிங் அவுட் ஆஃப் இன்ஜுரிங்கிறதுனால தே டிடன்ட் வாண்ட் டு எக்ஸர்ட் ஹிம் டூ மச். ஸோ அதனால் வந்து டேக் இட் அ பிட் ஸ்லோ, அதனால் இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ணாங்க. விச் ஐ டோன்ட் நோ, சி கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று, லக்னோ ஆஸ் அ டீம், and then India is going to play the World T20 in June, right? So if Rahul is still not at 100%, is it good for a long tournament like the IPL and then followed by the World Cup also? So that is something that both the Lucknow team management and Indian team management வந்து closer follow பண்ணி they have to see what's going on there. So that was our analysis of the Lucknow versus Punjab game. So definitely வந்து it was Mayank's night. Okay, next நாளைக்கு சண்டே டபுள் ஹெடர், 2 games, குஜராத் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன் அஹமதாபாத். அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சன்ரைசர்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆஃப் ஒரு வின். ஏன்னா லாஸ்ட் கேம் வந்து அவங்க ஹை ஸ்கோரிங் மும்பையோட the 277 அடித்தாங்கல்ல. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹைன்ரிக் கிளாசன் எல்லாம் போட்டு செம்மாட்டி அடித்தாங்கல்ல 277. ஸோ தே ஆர் கம்மிங் வித் அ ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். குஜராத் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தி லாஸ்ட் கேம் தே பிளேட் வந்து சிஎஸ்கே கூட தே லாஸ்ட் இன் சென்னை. ஸோ மொமெண்டம் இஸ் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பட் இந்த கேம் வந்து இட்ஸ் இன் அஹமதாபாத். It's an away game for them and a home game for Gujarat. But if you still look at it, Gujarat top order still not settled down. ஏன்னா வந்து Shubman Gill, Ridhiman Saha and Sai Sudarshan has usually been batting at 3 for them, and so they are solid batsmen and contributions இருக்கு. But வந்து they are not able to turn that into match winning scores. ஏன்னா மொதல் மேட்ச் மும்பை மேட்ச்லையுமே வந்து பிகாஸ் ஆஃப் மும்பைஸ் புவர் bowling தான் குஜராத் வந்து வேர் ஏபிள் டு போஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் அ டோட்டல். அதுக்கப்புறம் சென்னை கூட தேர் பேட்டிங் டிட் நாட் கிளிக் ஆஸ் வெல் ஆஸ் இட் ஷுட் ஹேவ். ஸோ அதனால் வந்து குஜராத்தோட டாப் ஆர்டர் ஸ்டில் நாட் இன் அ கிரேட் பிளேஸ். விஜய் சங்கர் இஸ் நாட் ஆல்சோ மேக்கிங் டூ மெனி ரன்ஸ். ஸோ தேர் ஆர் அ கப்புள் ஆஃப் கொஷின்ஸ் தட் தே வாண்ட் டு ஆன்சர். டு தே வாண்ட் டு ஆப்கானிஸ்தானோட ஒமர் ஜாயே கண்டினியூ பண்ணுறதா, இல்லை கேன் வில்லியம்சன் கொண்டு வரணுமா உள்ள ஃபார் மோர் ஸ்டெபிலிட்டி? தட் இஸ் சம்திங். இன்னொன்று, விஜய் சங்கர் ஷுட் பி கண்டினியூயிங், இல்லை விஜய் சங்கருக்கு பதிலாக வந்து இதில் அபினவ் மனோகரோ இல்லை ஷாருக் கானோ வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தோஸ் ஆர் சம் திங்ஸ் தட் தே வாண்ட் டு சி. அண்ட் வந்து ரஷீத் நீட்ஸ் டு ஹேவ் அ குட் கேம். ஐ திங்க் ரஷீத் வர்சஸ் ஹைன்ரிக் கிளாசன் மேபி a matchup that அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரஷீத் அண்ட் சாய் கிஷோர், if both of them have a good game, then Gujarat has has some sort of a chance. சன்ரைசர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்தது, இட் ஹஸ் strengthened their top order batting. ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹைன்ரிக் கிளாசன் 3 பேருமே வந்து they are in good form. ஹைன்ரிக் கிளாசன் especially has been destructive. bowling எடுத்துக்கிட்டாலும் வந்து கம்மின்ஸ் has been doing very well. புவனேஸ்வர் குமார், and also வந்து ஃபர்ஸ்ட் கேமில் நட்ராஜன் அண்ட் செகண்ட் கேமில் பிகாஸ் ஹி வாஸ் இன்ஜூர்ட் ஜெயதேவ் நாட்கட் வந்து, ஸோ ஹீ ஆல்சோ bowled well. ஸோ ஐ திங்க் சன்ரைசர்ஸ் ஹேவ் அ குட் ஓவரால் bowling unit அண்ட் வந்து they will want to do consistently well. ஸோ ஈவன் தோ அஹமதாபாத்தில் கேம் குஜராத்தோட ஹோம் கேம்னாலும் our prediction is that Hyderabad 65-35 will win this game. We'll see how it goes. ஹலோ, அடுத்து பார்க்க போகிறது வந்து கேம் 2 ஆஃப் சண்டே. ஓவரால் வந்து மேட்ச் நம்பர் 12 வரும். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் விசாகப்பட்டினம். ஆக்சுவலாக டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து சம் ஆஃப் தேர் ஹோம் கேம்ஸ் வந்து விசாகப்பட்டினம்ல ஆடுறாங்க. ஏன்னா இப்போ விமென்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபுல்லாக டெல்லி பிச் யூஸ் ஆனதுனால வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். டூ மெனி இதெல்லாம் பிச் டிட்டீரியேட் ஆகிடுங்கிறதுனால விசாகப்பட்டினம் ஹோமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில கேம்ஸுக்கு. அதில் ஃபஸ்ட்டு கேம் இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அதனால் டெல்லிக்கு ஹோம் அட்வான்டேஜுங்கிறது கிடையாது. விசாகப்பட்டினம் அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இது நியூட்ரல் செட்டிங் தான். சிஎஸ்கேவுக்கும் நியூட்ரல் செட்டிங் தான். ஸோ ஹோம் அட்வான்டேஜ் இல்லை.
டெல்லி வந்து போன கேம் வந்து டிஃபீட், தே கம்மிங் ஆஃப் அ டிஃபீட். ஏன்னா நம்ம பார்த்தோம் ரியான் பராக் அண்ட் அஸ்வின் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்து கொண்டு போயிட்டதுனால டெல்லி வந்து ராஜஸ்தான் கிட்ட ஜெயிக்க முடியல. ஸோ இப்போது தேல் ஹோப் ஃபார் அ வின் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்களும் 2 மேட்ச் ஆடி 2 டிஃபீட்டில் இருக்காங்க. ஸோ டெல்லி ஆர் லுக்கிங் ஃபார் அ வின். நோக்கியா ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ நோக்கியா மைட் ஸ்டில் பி இன் த டீம். இல்லை ஜாய் ரிச்சர்ட்சன் ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நோக்கியா மைட் ஸ்டில் கெட் ஒன் மோர் கேம். ஏன்னா ஒரு கேம் தான் ஆடி இருக்காரு. டு சி. ஆல்சோ ஓப்பனிங் வந்து டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிங் வந்து ப்ரீ கேமில் வந்து பிருத்திவி ஷா வந்து மேபி ஆடுற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி பிருத்திவி ஷா மைட் கம் இன். இன்னொன்று லலித் யாதவும் வந்து நம்மளும் வந்து முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கோம் லலித் யாதவ் கேப்பபிள் அப்படின்ட்டு. பாண்டிங் ஹேஸ் ஆல்சோ இண்டிகேட்டட் தட். ஸோ மேபி லலித் யாதவ் வில் கம். ரிக்கி புயியோட பிளேஸ் தான் ப்ராபப்ளி ஏன்னா லலித் யாதவோ இல்லை பிருத்திவி ஷாவோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அபிஷேக் பொரல் மைட் ஸ்டில் பி த இம்பேக்ட் சப். டெல்லிக்கு வந்து கன்சர்ன்ஸ்னு பார்த்தா டெத் போலிங் டெஃபினட்டாங்க. ஏன்னா அன்றைக்குமே வந்து சொன்ன மாதிரி கலீல், அக்ஷர் பட்டேல் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸில் நல்லா போலிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜஸ்தான் மெயினாக ஆக்சலரேட் பண்ணாங்க. ஸோ டெத் போலிங் இஸ் அ டெஃபினட் கன்சர்ன். ஸோ முகேஷ், ஆண்ட்ரிக் நோக்கியா, கலீல் அஹ்மத், டெல்லி ரிஷப் பந்த் வந்து டெல்லி போலிங் ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. அண்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் இங்கே அக்ஷர் அண்ட் குல்தீப் இருக்கிறதுனால சிவம் துபே ஃபார் சிஎஸ்கே வில் பிளே எ பிக் பார்ட். சிஎஸ்கே வந்து ஒன்றும் டீம் சேஞ்ச் எல்லாரும் இருக்காது. தே வில் ப்ராப்ளி ப்ளே வித் த சேம் டீம். ஏன்னா 2 கேம் வந்து ஜெயிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. டாப் ஆர்டர் ரச்சினும் ருத்துராஜும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவம் துபே அண்ட் ஜடேஜா, டேரில் மிச்சல் அண்ட் அஜிங்கியா இன் பிட்வீனில் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் போலிங்கும் வந்து முஸ்தபிசூர், பத்திரானா, ஏன்னோ தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே எல்லாருமே நல்லா போலிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஒன்றும் டீம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க தே வில் வாண்ட் டு கண்டினியூ வின்னிங் அண்ட் டாமினேட்டிங்காக இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிவன் தட் சிஎஸ்கேயோட ஸ்ட்ராங் பேட்டிங் அண்ட் போலிங் ஓவரால் ஸ்ட்ரென்த் இருக்குது. ப்ளஸ் இது டெல்லிக்கு வந்து ஹோம் கேமும் இல்லாமல் இதில் விசாகப்பட்டினமில் இருக்கிறதுனால வெரி லைக்லி இது சிஎஸ்கேவுக்கு இன்னொரு வின் இருக்கும்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 70-30 இன் ஃபேவர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். நாளைக்கு கேமுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.